அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்க ஃபோட்டோ சிஸ்டம் அண்ட் ரியாக்ஷன் சென்டர். ஃபோட்டோ சிஸ்டம் அண்ட் ரியாக்ஷன் சென்டர், நிறமி அமைப்பு மற்றும் வினை மையம். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக இப்போ குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே கிரானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கிரானாக்குள்ளே தைலக்காய்டு அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த தைலக்காய்டில் மெம்ப்ரெயின் இருக்கும். அந்த மெம்ப்ரெயினில் நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் நிறமி அமைப்பு, அந்த நிறமிகள் டைரெக்டாக சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்களை எப்படி அப்சர்வ் பண்ணுது, சரியா? அதுக்கப்புறம் அப்படி வந்ததை எப்படி அது ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பேசுவோம். சரிங்களா? அதனுடைய அமைப்பு தான் மெயினாக இதில் நம்ம பேசுவோம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை விட அந்த நிறமிகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். தைலக்காய்டு மெம்பரேன் கண்டைன்ஸ் ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2. நார்மலாக ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ரைமரி பிக்மெண்ட் இட் இஸ் நத்திங் பட் குளோரோஃபில் ஏ, சரியா? ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்ஸ் அதர் தென் த குளோரோஃபில் ஏ. இப்போது ஒரு குரூப் ஆஃப் பிக்மெண்ட்டில், அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்து ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். தட் இஸ் வாட் PS1, ரைட்டா? PS2ல் அப்படியே உள்டா, ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா PS2. இந்த ரெண்டு விதமான குரூப்பும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரானாலுக்குள்ளே இருக்கக்கூடிய தைலக்காய்டில் இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். PS1 எங்கே இருக்குதான், தைலக்காய்டு மெம்பரேன் இருக்குல்ல, அந்த தைலக்காய்டு மெம்பரேன் ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படி வரிசையை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ஃபேஸிங் ஆன் டு த ஸ்ட்ரோமா. ஃபேஸிங் ஆன் டு த ஸ்ட்ரோமானா என்ன அர்த்தம்? இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தைலக்காய்டு மெம்பரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தைலக்காய்டில் இது ஒரு தைலக்காய்டு, இது ஒரு தைலக்காய்டு, இதெல்லாம் சேர்ந்து கிரானா, இல்லையா? இது எங்கே இருக்கும்? குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ரோமா இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரீஜன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபேஸிங் டுவார்ட்ஸ் த ஸ்ட்ரோமா அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த ரீஜனில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த PS1. சரிங்களா? PS1 அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 1, நிறமி அமைப்பு 1. சரிங்களா? ஓகே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த PS2னா என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரைட்டா? அது என்ன? ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக்டு, அடுக்குற்ற அப்படிங்கிற ஒரு டைப்பு. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸிங் லியூமன் ஆஃப் த தைலக்காய்டு. சரியா? இதே PS2 பார்த்திங்கன்னா கிரானமில் தான் இருக்கும். பட் அந்த லியூமனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தைலக்காய்டு இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்பக்கம், ரைட்டா? உள்பக்கம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா தைலக்காய்டில், அது. அப்போ தைலக்காய்டு ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல PS1, அதே தைலக்காய்டு லியூமனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல PS2. ஓகேங்களா? இதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ நார்மலாக இந்த சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பரிலேஷன், சுழற்சி அல்லது சுழற்சியிலா ஒளி பாஸ்பரிகரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த PS1 PS2 பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணி யார் கையில் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா சென்டர் கோர் காம்ப்ளெக்ஸ், மைய ஆதார கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன சார் அது மைய ஆதார கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பரிலேஷன், சுழற்சியிலா ஒளி பாஸ்பரிகரணம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நிறமி தொகுப்பு அமைப்பு. அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். சென்ட்ரல் கோர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது இருக்கு இல்லையா, இது ஃபுல்லும் அதான். ஓகேங்களா? இதெல்லாம் என்னது ஆக்சுவலி? இந்த ஃபியோஃபைட்டின், சைட்டோக்ரோம் B6F இதெல்லாம் எலக்ட்ரான் ஏற்பிகள், எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் அப்படிம்பாங்க.
எங்கேருந்து எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணுது? இந்த PS2 கிட்ட இருந்து அல்லது PS1 கிட்ட இருந்து. PS1 கிட்ட இருந்து யார் அப்சார்ப் பண்ணுறா? FRS, தட் இஸ் ஃபெரிடாக்சன் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சென்டரில் பிக்மெண்ட் கிட்ட இருந்து எலக்ட்ரான்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மைய ஆதார கூட்டமைப்பு, சென்ட்ரல் கோர் காம்ப்ளெக்ஸ். சரியா? அப்போ வெளியில் இருக்கக்கூடியது அந்த பிக்மெண்ட்ஸ் அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒளி அறுவடை செய்யும் கூட்டமைப்பு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா மாலிகூல்ஸ், ஏற்பி நிறமி மூலக்கூறுகள், LHC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. CBSE புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா LHC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த டயக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டேட் போர்ட் புக்கில் உள்ளது. இப்போ ஃபோட்டான்ஸ் வருது, எங்கேருந்து வருது? சன்லைட்லேருந்து வரும். அந்த சன்லைட்லேருந்து வந்ததை டைரெக்டாக குளோரோஃபில் அப்சர்வ் பண்ணிடுமா? நான் பண்ணாது. ஏன் பண்ணாது? ஏன்னா ஆக்சசரி பிக்மெண்ட்ஸு சுற்றி வர நிற்கும். ரைட்டா? இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன் சுற்றி வர நிற்கிது அப்படின்னாக்கா ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆஃப் த குளோரோஃபில் மாலிகூல் வில் பி சப்ரஸ்ட். சரியா? ப்ரொடெக்டட். குளோரோஃபில் மாலிகூல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த சன்லைட், ஃப்ரம் த டைரக்ட் சன்லைட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸு. இது எல்லாமே வந்து இந்த கரோட்டின்ஸு, சாந்தோஃபில்லு, ஃபைகோபிலின்ஸு இப்படிலாம் படித்தோம்ல, அதெல்லாம் இந்த குளோரோஃபில்லை சுற்றி வர நின்றுக்கிடும். சரியா? நின்றுக்கிட்டு இந்த ஃபோட்டான்ஸை வாங்கும், வரிசையாக வாங்கி 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 கடைசியில் இந்த குளோரோஃபில் கையில் கொண்டு போய் கொடுக்கும். அப்போ இதோட வேலை என்ன பண்ணுது? வெளியில் இருக்கக்கூடிய லைட்டை பூரா ஹார்வெஸ்ட் பண்ணுது. சரிங்களா? ஹார்வெஸ்ட் பண்ணுது. அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மொத்தம் குளோரோஃபில் கிட்ட கொடுத்து, அந்த குளோரோஃபில் யார்கிட்ட கொடுக்குறாங்க? பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார். அந்த எலக்ட்ரான் அக்செப்டார் யார்? அதை தான் இங்கே நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல குயினோன், Q ஃபார் குயினோன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஃபியோஃபைட்டின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ், அந்த அக்செப்டார்கிட்ட கொடுக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் 2 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோர் காம்ப்ளெக்ஸ், அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் செகண்டு. சரிங்களா? இது வந்து ஃபோட்டானை வாங்கி இதுக்கிட்ட கொடுக்குது, அவ்வளோதான். ஃபோட்டான் எங்கேருந்து வருது? சன்லைட்லேருந்து வருது. சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த PS1 அண்ட் PS2 இந்த ரெண்டும் வந்து எந்த டைப் ஆஃப் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது? இது விஷயமா ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில். ரைட்டா? இருந்தாலும் இங்கே லைட்டாக ஒரு சின்னதாக நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். PS1 அப்படிங்கிறது வந்து கோர் காம்ப்ளெக்ஸ் 1. ரைட்டா? கோர் காம்ப்ளெக்ஸ் 1 உள்ளே இருக்கக்கூடிய இந்த PS1 அப்படிங்கிறது வந்து எந்த லைட் அப்சர்வ் பண்ணுதான்? P700. சரியா? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LHC1. புரியுதுங்களா? ஸோ PS1 அப்படிங்கிறது P700, அதாவது 700 நேனோமீட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸு இந்த PS1க்குள்ளே இருக்குது. சரிங்களா? நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில் PS1 இன்வால்வ் ஆகுது, சைக்ளிக்லையும் இன்வால்வ் ஆகும். அதே போல் PS2 அப்படிங்கிறது கோர் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் P680 அண்ட் அதுக்கு பேர் வந்து அதில் இருக்கக்கூடிய லைட் ஹார்வெஸ்டிங் சேனல் அல்லது காம்ப்ளெக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா LHC2. சரிங்களா? ஸோ இந்த P700 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P680 இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P680 அப்படிங்கிறது 680 நேனோமீட்டர்ஸ். சரிங்களா? ஸோ சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில் PS1 மட்டும் இன்வால்வ் ஆகும், நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில் இந்த ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த LHCயில் என்னென்னலாம் இருக்கும். ரைட்டா? ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த லைட் ஹார்வெஸ்டிங் சேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் A அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டு பிரைமரி பிக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற குளோரோஃபில் A தவிர மற்றது எல்லாமே ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் த ஃபோட்டான்ஸ் ஃப்ரம் த சன்லைட் டைரக்ட்லி அண்ட் இட் இஸ் ப்ரொவைடிங் தட் எலக்ட்ரான்ஸ் டு த குளோரோஃபில் A. ஞாபகம் வச்சுக்கோங்க. LHCயில் குளோரோஃபில்ஸ் இருக்குது, ஆனால் A தவிர மற்றதெல்லாம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். சரிங்களா? A தவிர மற்றதெல்லாம் இருக்கும். ஸோ குளோரோஃபில்ஸ், கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, சாந்தோஃபில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது என்ன பண்ணோம்? ஹார்வெஸ்டிங் த லைட் எனர்ஜி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு
ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் சென்டர். இப்போ LHC 1னா PS 1 கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். LHC 2 அப்படின்னா PS 2 கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகுது. அவ்வளோதான். ரைட்டா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்வெஸ்ட்டு லைட் எனர்ஜி போகிறோம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை P680க்கு கொடுக்கணுமா P700க்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துரும். சரியா? அதாவது PS1 குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் எல்லாம் P700க்கு கொடுத்துரும். சரியா? PS2 பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் எல்லாமே அது கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டான்ஸை P680க்கு கொடுத்துரும். அவ்வளோதாங்க லாஜிக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஆக்சசரி பிக்மெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுது. அதிலிருந்து குளோரோஃபில் A, அதுக்கப்புறம் அங்கேருந்து P680 P700 இப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் அது. அவ்வளோதான். அப்புறமா அதுக்கு அடுத்தது வந்து சென்ட்ரல் கோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது. சரிங்களா? ஸோ அப்போது லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.